ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனை வச்சு சூப்பரான ஒரு சிக்கன் ஆனியன் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதை அப்படியே ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கன் ஆனியன் ரோஸ்ட் செய்கிறதுக்காக வாஷ் பண்ண சிக்கனை எடுத்துக்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் அப்படியே ஊற விட்டுருதேன். இப்போ ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன், மிளகு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுபட்டதும் இதை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஊற வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். சிக்கனை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயிலே வதக்கணும். இப்போ இதோட சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி ஊற வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் இதில் கம்மியாக சேர்த்தா போதும். சிக்கன் ஓரளவு வெந்துட்டு இப்போ இதோட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் அதிகமாக சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். வறுத்து அரைச்ச மசாலா, அதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா, அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிறேன். இப்போ மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னொரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே மூடி போட்டு வேக விட்டுக்கிறேன். இதோட மல்லியும் புதினாவும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதோட மல்லி புதினாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்குனா சூப்பரான ஆனியன் சிக்கன் ரோஸ்ட் ரெடி. இது சப்பாத்திக்கு, பிரியாணிக்கு, புலாவ், ஒயிட் ரைஸ் எல்லாத்து கூட சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.